கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாலை ஆராதனையை கர்த்தருடைய கருத்தில் வைத்து நாம் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐசுமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை ஆராதனையிலே உங்களுடைய பிரசன்னம் தங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஷேர் பண்ற வேர்டும் பாடல்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சென்று அடையட்டும், கட்டப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவருடைய கண்ணீர்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் முன் செல்லட்டும். உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. உம்முடைய பரிசுத்த கரம் கூட இருந்து வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பரிந்து நம்முடைய பரிசுத்த கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடல்களை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமா? இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடுமே, வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடுமே, வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை கும்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைக்கையிலே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்து பரிசுத்த தெய்வமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்து பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே,
அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருமை சுவை போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருமை சுவை போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு பெரிதானது, கர்த்தருடைய அன்பு நமக்கு போதுமானது, அவருடைய அன்பு ருசிக்க ருசிக்க இனிமையானது. கர்த்தருடைய அன்பை நாம் புகழ்ந்து பாடுவோமா? ஓ இயேசு, உமது அன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஓ இயேசு, உமது அன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு, உமது அன்பு அளவில்லா அன்பத்தால் அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடம் காலை மாலையிலும் துதிக்க உயர்ந்தது. அன்றாடம் காலை மாலையிலும் துதிக்க உயர்ந்தது. ஓ இயேசு, உமது அன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு, உமது அன்பு சங்கட சமயங்களில் மங்கிய வாடுகின்றேன். துங்கமே இறங்குமென ஏகிய நாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்றதால் பாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்றதால் பாடுகிறேன். ஓ இயேசு, உமது அன்பு இருளாம் பள்ளத்தாக்கில் மருகியே நடந்தாலும் அருமென்னை பெறாய்
நிறைவாப்பு தரைகளிலே மெதுவாக நடத்துகிறீர். இறைவனாம் இயேசு எல்லாவற்றிலும் திருப்தியாக்குகிறீர். இறைவனாம் இயேசு எல்லாவற்றிலும் திருப்தியாக்குகிறீர். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலையழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலையழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு பெரிதானது. அவருடைய அன்பிலே மகிழும்படி நம்மை இந்த வேளையிலே கர்த்தர் அழைக்கிறார். அவருடைய அன்பு சகலத்தை சுத்திகரிக்கும். அவருடைய அன்பு சகல வியாதிகளையும் குணமாக்கும். அவருடைய அன்பு எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போடும். கர்த்தருடைய அன்பு நம்மை மன்னிக்க வைக்கும். கர்த்தருடைய அன்பு நம்மை கிருபையிலே பெருக செய்யும். அவருடைய அன்பை நாம் திரும்பவுமாக நாம் இந்த ஆராதனை பாடல் மூலமாக நாம் பாடலாமா? ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். நாம் சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா
சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மிலே நாங்கள் அன்பு கூறுகிறோம் கர்த்தாவே. உம்மிலே நாங்கள் ஆண்டவரே அன்பு கூறுகிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய அன்பு எங்களை நிறைக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய அன்பிலே எங்களை நீர் நினைக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய அன்பு எங்களுக்கு போதுமானதாய் இருக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. அன்பின் அகலம் ஆழம் உயரம் அறிந்துணர ஆண்டவரே எங்களுக்கு நீர் அனுக்கிரகிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் யெகோவா இரே, யெகோவா ரஃபா, யெகோவா ஷமாவா இருந்த ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீர் போஷிக்கிறீர், எங்களை அரவணைக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர். அந்த அன்புக்காக நன்றி கர்த்தாவே. எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர் கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. எங்களோடு பேசுகிறீர் கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. இந்த வேளையில யாரெல்லாம் எங்களோடு கூட ஆண்டவரே இந்த இணையத்தின் மூலமாய் அவர்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னம் இறங்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் விடுதலை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய யோசனைகளையும் உம்முடைய அறிவுரைகளையும் உம்முடைய கற்பனைகளையும் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே நீர் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய சமூகம் முன் செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். கண்ணீரை எல்லாம் துடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இது அநேகருக்கு இந்த ஆராதனை அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரே இது மாறட்டும் கர்த்தாவே. அநேக இல்லங்களிலே கர்த்தாவே சமாதானத்தை நாங்கள் விடுவிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் விடுவிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. ஆவியானவரே நீர் வாரும். ஆவியானவரே நீர் நிரப்பும். ஆவியானவரே நீர் வார்த்தைகளை அனுப்பி சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான மாலை வேளை ஆராதனையிலே உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணிக்கு தமிழிலும் காலை 9:45 மணிக்கு ஆங்கிலத்திலும் வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு தமிழில் ஆங்கிலத்திலும் நாங்கள் ஆராதிக்கின்றோம். prayer and deliverance. It's happening on 7:30 according to Australian time. I welcome you everyone in Jesus name to Grace Worship Center. எல்லாரையும் அன்போடு அழைக்கின்றோம். இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் என் இருதயத்திலே போட்ட காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். லூக்கா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம்
வசனத்தை பார்ப்பதற்கு முதல் உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சிறிது பார்த்துவிட்டு நாம் அதற்கு கடந்து போவோம். உபாகமம் 2:7. உபாகமம் 2:7. அந்த வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தர் இவ்விதமாய் பேசுகிறார். ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், என்னாகமும், உபாகமும். பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளை எல்லாம், அதாவது நீங்க செய்கிற வேலையில எந்த வேலையாகவும் இருக்கலாம், உங்களுக்கு வருமானத்தை கொண்டு வருகிற வேலையில, அந்த வேலையில கர்த்தர் உங்கள் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். அப்போ நீங்க வேலை இடத்துல ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க செய்யற வேலையில கர்த்தர் கூட இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து போகிறதை அறிவார். அதாவது கஷ்டத்தின் பாதையிலே, பிரச்சனையின் பாதையிலே நீ கடந்து போகிறதை கர்த்தர் அறிவார். என்னென்ன கஷ்டங்களோ என்னென்ன பிரச்சனைகளோ ஒருவேளை நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம், அதை கர்த்தர் அறிவார் என்றும், இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தால் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். அதாவது இந்த கடந்த ஆண்டுகள் முழுவதும் எப்படி உன்னை காப்பாற்றினாரோ, எப்படி கர்த்தர் உன்னை போஷித்து வழி நடத்தினாரோ, அவ்விதமாய் இந்த வருகின்ற காலங்களிலும் கர்த்தர் உங்களை போஷித்து வழி நடத்துவார் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. இதற்கு உதாரணமாக அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நான் வனாந்திரத்திலே அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தினோ, அவர்களுக்கு ஒன்றும் குறையில்லாமல் பார்த்து கொண்டேனோ, எப்படி அவர்களுடைய கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதித்தேனோ, அவ்விதமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியிலும், உங்கள் பாடுகள் மத்தியிலும், உங்களுடைய கண்ணீர்கள் மத்தியிலும், உங்களுடைய இன்பம் துன்பம் மத்தியிலும் கூடவே இருந்து அவர் அறிகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அறிந்து உங்களுக்கு ஒன்றும் குறைவில்லாமல், உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை, குறைவில்லாமல் உங்களுக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு சில வசனங்கள் ஒன்றும் குறைவுபடுவதில்லை, அதுதான் எங்களுடைய மெசேஜ் உடைய தலைப்பு. ஆகவே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்பதை தலைப்பாக சொல்லுகிறேன். ஆமென். சோ இந்த வசனம் இதை ஏன் ஆண்டவர் சொல்ற, ஒரே ஒரு குடும்பம் 430 ஆண்டுகள் ஒரு குடும்பம் சென்று எகிப்திலே இருந்து அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ள ஆனாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ண கர்த்தர் மோசேயை அனுப்பினார். மோசேயை அனுப்பி அவர்களை விடுதலை செய்தார். விடுதலை செய்து வனாந்திரத்திலே கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். வனாந்திரத்திலே கர்த்தர் வழி நடத்தினும் போது அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. அவர்களுக்கு சாப்பாடு, துணி, எல்லா காரியங்களிலும் கர்த்தர் கூடவே இருந்தார் என்பதை தான் இந்த வசனம் சொல்கிறது. அவர்களுடைய வனாந்திர பாதையிலே கர்த்தர் கூடவே இருந்தார். அவர்கள் பாடுகின்ற பாடு, அவர்களுடைய கண்ணீர், அவருடைய புலம்பல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்தார். அவ்விதமாய் இப்பொழுது நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதையை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே
ஒன்றும் குறைபடவில்லை. அதுதான் ஒன்றும் குறைபட, இவ்வளவும் காரியங்கள் நடந்தும் ஒன்று குறைபடவில்லை. உங்களுடைய பண பிரச்சனைகளோ, உங்களுடைய சாப்பாட்டுக்கான காரியங்களோ, உங்களுடைய பேமெண்ட்ஸ் பில் பே பண்ற காரியங்களுக்கோ ஒன்றும் குறைபடுற மாதிரி இருந்தாலும் கர்த்தர் அவ்வப்போது உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பதுதான் இந்த வசனத்தின் பிரகாரமாய். ஆகவே லூக்கா 9:3-5 அவர் தன்னுடைய ஊழியக்காரர்களை, அவங்களுடைய சீஷர்களை அழைத்து இந்த இடத்துல அவர்களுக்கு அதிகாரத்தையும் அவர்களுக்கு வல்லமையும் கொடுத்து ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அப்போ ஊழியத்துக்கு போகும்போது அவர் சில கட்டளைகளை சொல்கிறார். நீ எதுவும் எடுத்து போகாதப்பா, எல்லாத்தையும் நீ போற இடத்துல உங்களுக்கு சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அப்ப அதை சொல்லி அனுப்பும் போது அவங்க சீஷர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரமாய் போறாங்க. அதன் பிரகாரமாய் போகும்போது அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது என்பதை மறுபடியும் லூக்கா 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 36ஆம் வசனத்திலே அதை நினைப்பூட்டுகிறார் கர்த்தர். நீங்கள் ஒன்றும் உங்களுக்கு குறைபடவில்லையே என்று இந்த வசனத்தை வாசிப்போம். 22 லூக்கா 22:35-36 பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவு வந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. பாருங்க, ஊழியத்துக்கு அனுப்பும் போது இவ்விதமாய் அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். ஆண்டவரே கேட்கிறார், நீங்க ஏதாவது உங்களுக்கு சாப்பாட்டுக்கோ இல்லது இருக்கிறதுக்கோ இல்லது உங்களோட உடுக்கிறதுக்கோ குறைப்பட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவர்கள் சீஷர்கள் அழகா சொல்றார், ஒன்றும் குறைபடவில்லை. அதற்கு அவர், இப்பொழுது பணப்பையும் உங்களுடைய சாமான பையும் உம்முடைய உடையவையும் அவைகளை எடுத்து கொள்ள கூட கடவன். ஆகவே அவர் என்ன சொல்றார், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன் அப்படின்னு சொல்றார். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, முன்ன குறைவில்லாமல் நான் பாதுகாத்தேன், அதே போல இப்போ உனக்கு நிறைவு வரும்போது நீ மற்றவனுக்கு உதவி செய் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். ஆகவே இந்த வசனங்கள் எல்லாம் உண்மை உள்ளது. வானமும் பூமியும் ஒழிந்து போ, ஆனால் வார்த்தைகள் ஒன்றும் ஒழிந்து போவதில்லை என்பதை கர்த்தர் திட்டவட்டமாய் சொல்கிறார். அவர் வசனத்தை நிறைவேற்றுகிற தேவன். அதிகாரத்தையும் வல்லமையும் தந்து தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பும் போது ஒன்று இதெல்லாம் எடுத்து போகாத, உன்னுடைய போற இடத்துல கர்த்தர் உங்களை சந்திப்பார். அவ்விதமாய் அவர்கள் போனார்கள், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார்கள், பிடியில உள்ளவர்களை விடுதலை செய்தார்கள், பிசாசின் பிடியில உள்ளவர்களை விடுதலை செய்தார்கள், அநேகருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. அவ்விதமாய் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை நம்பி நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். உங்களுக்கு ஒன்றும் குறைவில்லாமல் பாதுகாப்பார் என்பதையே கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார். முதலாவது, ஆண்டவருடைய அழைப்புகளை நீங்க வரும்போது யோவான் 3:16 ஆண்டவர் சொல்றார், அன்பிலே நீங்கள் குறைவில்லாமல் இருப்பீர்கள். அன்பிலே நீங்கள் குறைவில்லாமல் இருக்க சொந்த குமாரனையே நமக்கு தந்தார் என்பதை யோவான் 3:16 நாம் பார்ப்போம். எல்லோருக்கும் இது தெரிந்த வசனம் தான். 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த வசனம்.
ஏன் நம்ம கெட்டு போக கூடாது? இந்த உலகத்துல இருக்கிறவங்க யாரும் கெட்டு போக கூடாது. இப்போ நம்ம பழங்காய்கள் வாங்குறோம், அது கெட்டு போனா நம்ம வீசி எறிகிறோம். அத உதாரணமா சொல்றேன் நான். அப்போ ஆவிக்குரிய ரீதியிலே நாம கெட்டு போக கூடாது. ஆகவேதான் கர்த்தர் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மை ரட்சித்தார். நம்மேல உள்ள அன்பினாலே அவர் ரட்சித்தார். ஆகவே கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க அன்பிலே குறைவில்லாமல் இருப்பீர்கள் என்பதை இங்கே வலியுறுத்துகிறார் ஆண்டவர். ஆகவேதான் 1 தெசலோனியர் 4 அதிகாரம் 9 வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறது. இவைகள் எல்லாம் உனக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா சபைகளுக்கும் எழுதும்போது இந்த இடத்துல சொல்றார். ஹalleluya. 1 தெசலோனியர் 4:9 சகோதரரே, சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவரே சொல்லி தராராம். எப்போ? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாள் முதலே அவருடைய அன்பு உங்களுடைய இருதயத்திலே ஊற்றப்படுகிறதாம். நம்முடைய சிந்தையிலே ஊற்றப்படுகிறது, உங்களுடைய செயலிலே ஊற்றப்படுகிறது. அப்போ அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இந்த அன்பை கர்த்தர் உங்களுடைய இருதயத்திலே ஊற்றி விட்டார். என்னைக்கு எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த நாள் முதலே உங்களுடைய சுவாபங்கள், கெட்ட சுவாபங்கள் மாறி, மிருக குணங்கள் மாறி அன்பான குணங்கள் உங்களுக்குள்ளே வருகிறது. ஆகவே இதைதான் இந்த இடத்துல 1 தெசலோனியர் 4 அதிகாரம் 9 வசனத்தில் சொல்கிறார். சகோதரர்களே, சிநேகித்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. எப்படி சிநேகிக்க வேண்டும், எப்படி அன்பு கூற வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. நீங்கள் ஒருவர் அன்பாய் இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருத்தருக்கும் போதிப்பார். எப்படி போதிப்பார்? வேதத்தை வாசிக்கும் போது, வேதத்தினுடைய வசனங்களை கேட்கும் போது, பிரசங்கத்தை கேட்கும் போது, இப்படியாக அன்பு நம்மளுடைய இருதயத்திலே ஆண்டவரை சொல்லிக் கொடுப்பாராம். ஆண்டவரை சொல்லுவார். அப்போ அப்படிப்பட்ட அந்த அன்பு நீங்கள் மெக்கதோனியா, அடுத்த வசனம் 10 வசனம், அந்தபடி நீங்கள் மெக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாரும் செய்து வருகிறீர்கள். இப்படி செய்து வருகிறார். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும். இப்படி ஒரு சபை, அந்த மெக்கதோனியா சபை இப்படி எல்லாம் செஞ்சு வராங்க. நல்ல காரியங்களை செஞ்சு வராங்க. அது போல ஒருவருக்கு ஒருவர் அன்பிலே பெருகணுமா. எப்படி? அன்பிலே பெருகணுமா. அன்பிலே பெருகி அடுத்த வசனம் வாசிப்போம். அன்பிலே பெருகி நீங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படியும் நடவும், அமைதலாய் இருக்கும்படியும் நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினால் வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்போ சொந்த காரியங்களை செய்யுங்க, உங்களுடைய கைகளின் பிரயாசங்களிலே செய்யுங்க, வேலை செய்யுங்க அப்படின்றது கர்த்தர் சொல்லுகிறார். சும்மா இருக்காதீங்க, எதையாவது வேலை செஞ்சு உங்களுடைய பிழைப்ப பாருங்க அப்படின்னு கர்த்தர் இந்த இடத்துல சொல்றார். அப்போ அன்பா இருக்கணும், உன் சொந்த காரியத்தை பண்ணு. ஆங்கிலத்துல மிகவும் அழகா சொல்லிருக்குது, மற்றவங்க விஷயத்துல தலையிடாத. நீ எதுக்கு மற்றவங்க விஷயத்துல தலையிடுற அப்படின்னு, do your own business அப்படின்னு இந்த வசனத்துல அழகா சொல்லுகிறது. ஆகவே நாம இப்படி இருக்கிறதுனால நமக்குள்ள என்ன பெருகுதான், இந்த வீணான பிரச்சனைக்குள்ள போகாம நமக்குள்ள அந்த குறைவு காணப்படாதாம். நீங்கள் குறைவில்லாதவர்களாய் இல்லாமல் படிக்கு நிறைவாய் இருப்பீர்கள்.
ஹல்லேலூயா. ஆகவே எப்படி நாம நிறைவா இருப்போம், எப்படி நாம நிறைவா இருக்க போறோம் அப்படின்ற குறித்த காரியங்களை நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் 4:19 இவ்விதமாய் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். போன்ல எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் 4:19. தமிழ்ல என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார். ஆமென். அப்போ கர்த்தர் நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன், நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவன். நான் ஒரு சாட்சியா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த ரிசெஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னதாக மார்ச் மாதத்துல இந்த ரிசெஷன் ஆரம்பிச்சது. இப்படி இந்த பேண்டமிக் அப்போ எப்படி சபையினுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட போகிறது என்பது எங்களுக்கு ஒரு பெரிய குறையாக காணப்பட்டது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். இப்ப திடீர்னு ஆண்டவர் எங்களுக்கு ஒருத்தர் மூலியமா ஒரு டெக்ஸ்ட் கர்த்தர் அனுப்புனார். அப்ப அந்த டெக்ஸ்ட் பார்த்தபோது ஒரு நபர் அனுப்புனார், இது போல இவங்க உங்களுக்கு ஒரு $5,000 உங்களுக்கு அனுப்புறாங்க, நீங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை கொடுங்க அப்படின்னா. அப்போ நாங்க யோசித்தோம், யார் இது, இவங்க தெரியும் எங்களுக்கு, அவங்க மரித்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, மரித்து போய் 2 வருடங்கள் ஆச்சு, ஆனா இப்போ இந்த டெக்ஸ்ட் வருது அப்படின்னு. அப்போ அந்த டெக்ஸ்ட் பார்த்த உடனே நான் என்ன பண்ணேன், மறுபடியும் அந்த டெக்ஸ்ட் அனுப்பின நபருக்கு நான் டெக்ஸ்ட் பண்றேன், இது போல வேண்டாம் எங்களுக்கு, அவங்களுடைய பேர பையன் ஒருத்தர் இருக்கிறான், அவங்களுக்கு அந்த காசை கொடுங்க, முதல் அவங்க எல்லாரும் திருப்தி அடையட்டும், அதுக்கு பிறகு வேணா பார்ப்போம் அப்படின்னு. மறுபடியும் திரும்பவும் அவங்க எங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்றாங்க. டெக்ஸ்ட் பண்ணி, இல்ல இந்த அம்மா உங்களுக்கு கொடுக்கும்படியா எங்களிடத்துல சொன்னாங்க, ஆகவேதான் உங்களுக்கு நாங்க அனுப்புறோம், நீங்க தானே ஆரன், நீங்க தானே கிரேஸ் வர்ஷிப் சென்டர் உடைய பாஸ்டர்? ஆமா அப்படின்னு. அப்போ உங்க பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே உடைய பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் நான் கொடுத்து அந்த டெக்ஸ்ட்ல ஸ்டெல்லாவுடைய பேரையும் போட்டு அனுப்புறேன். ஸோ ஸ்டெல்லாவும் நானும் என்னுடைய பேரையும் போட்டு அனுப்பின பிறகு மறுபடியும் ஒரு டெக்ஸ்ட் வருது. ஸ்டெல்லா யாரு அப்படின்னு கேட்கும். ஸ்டெல்லா என்னுடைய ஒய்ஃப். அப்போ அவங்களுக்கும் ஒரு 5,000 அவங்க கொடுக்கும்படி சொன்னாங்க அப்படின்னு. இதெல்லாம் சொன்ன அந்த அம்மா எங்களிடத்துல சொன்னாங்க. சொல்லி ஒரு 4 வருடங்கள் இருக்கும். 4 வருடங்களுக்கு முன்பதாக அப்படி சொல்லிட்டு மரித்து போயிட்டாங்க. 2 வருடத்துக்கு முன்பதாக மரித்து போயிட்டாங்க. ஆனா அந்த சொன்ன வார்த்தையை அவங்க எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய சொத்து வித்து சொத்துல வர்ற காரியங்களை இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படி எங்களுக்கு கிடைச்ச இந்த அமௌண்ட்
$10,000 எங்களுடைய அனுப்புனாங்க. சபைக்கு இதை பயன்படுத்துங்க. பாருங்க, ஏற்ற சமயத்துல கர்த்தர் அதை அனுப்புனாங்க. நாங்க எப்படி இந்த சபையினுடைய மார்கேஜை பே பண்ண போறோம் அப்படின்னு யோசித்து கொண்டு இருந்தோம். எப்படி இதை போய் நாங்க மீட் பண்ண போறோம், இவ்வளோ பெரிய தொகை இருக்குதே, இப்படி ஜனங்கள் எல்லாரும் வேலை இழந்து இருக்கிறாங்க, இப்படி பேண்டமிக்கா இருக்கிறாங்க, எல்லாரும் வீட்டோட இருக்கிறாங்களே, எப்படி நாம இந்த மார்கேஜை கட்ட போறோம் அப்படின்னு யோசித்து கொண்டு இருந்த நேரத்துல கர்த்தர் இந்த பேண்டமிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே இப்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்தார். கர்த்தர் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாதுகாத்தார். ஆகவே அவர் இன்னும் அற்புதம் செய்கிற தெய்வம். அந்த அம்மா எங்களுக்கு சொன்னது 4 வருடங்களுக்கு முன்பதாக சொல்லிட்டு, அந்த அம்மா வயதானவங்க இறந்துட்டாங்க. 89-90 வயது இருக்கும் அவர்களுக்கு, இறந்துட்டாங்க. ஆனா இறந்துட்ட பிறகு 2 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு டெக்ஸ்ட் வந்து இப்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். பாருங்க, நாங்க அவங்கள மறந்துட்டோம், அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லை அப்படின்னு. ஆனா அந்த 2 வருடங்கள் கழிச்சு ஏற்ற சமயத்துல எப்போ நமக்கு பண தேவைகள் ஏற்படும் என்பதை ஆண்டவர் நினைவு கூர்ந்து அந்த நேரத்திலே கர்த்தர் பணத்தை அனுப்பி எங்களுடைய தேவைகளை சந்திப்பார். அப்படிப்பட்ட தேவன் உங்க தேவைகளையும் சந்திப்பார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார். ஆமென். உங்கள் குறைகளை எல்லாம், எங்களுடைய குறைகள் இருந்தது, பண தேவைகள் இருந்தது, அந்த குறையை கர்த்தர் நிறைவேற்றினார் ஏற்ற சமயத்தில். அவருடைய நாமம் மகிமைப்பட்டது. எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம் பாருங்க. கடன் பிரச்சனை இல்லாம, கடன் பாரத்துல இல்லாம கர்த்தர் எங்களை பாதுகாத்தார், எங்களுடைய காரியங்களை பாதுகாத்தார். அப்படியாய் உங்களுடைய காரியங்களும் கர்த்தர் பாதுகாப்பார், கர்த்தர் சந்திப்பார். ஆகவேதான் ஜேம்ஸ் 1:2 அதை எடுத்து வாசிங்க. ஜேம்ஸ் 1:2. என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ உபத்திரவத்தில, கஷ்டத்துல, பிரச்சனையில நீங்க போய் கொண்டிருக்கும் போது பொறுமையா இருங்க. எதுவும் சொல்லாதீங்க. ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்துல மன்றாடுங்க, ஆண்டவரிடத்துல உங்களுடைய தேவைகளை சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார். எப்படி சந்திப்பார்னே தெரியாது. திடீரென்று இப்படிதான், எப்படி எங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தாரோ அதே பிரகாரம் கர்த்தர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். ஒருவேளை சுகவீனமா காணப்படலாம், ஒருவேளை பலவீனமா காணப்படலாம், ஒருவேளை குடும்பத்துல பிரச்சனைகள் காணப்படலாம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்கு மத்தியில பிரச்சனை, இல்ல சொந்த பந்தங்களுக்குள்ள பிரிவினைகள் காணப்படலாம். ஆண்டவர் சந்திப்பார். ஆண்டவர் சந்திக்கிற தேவன். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு ஆண்டவர் மறுதல் கொடுக்கிற தேவன். அவர் நிச்சயமாய் அவரை நோக்கி கூப்பிடுறவங்க எல்லாருக்கும் அவர் பதில் அளிக்கிற தேவன். அவர் அன்பான தேவன், உங்களுக்கு சந்திப்பார். அதே பிரகாரமா அவரை நம்புகிறவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அவர் சொல்கிறார். வசனம் வாசிப்போம். ஜேம்ஸ்ல 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தப்படுங்கள். Those who humble themselves to God
and resist the devil and he will lift you up. கர்த்தர் உங்களை உயர்த்துவாராம். கர்த்தர் பாருங்க 10ஆம் வசனம், humble yourself before the Lord and he will exalt you. அப்ப கஷ்டத்துல பிரச்சனையில பாடுகள் மத்தியில கடந்து போகும்போது கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுத்துகிறவர் ஒருவரை தாழ்மைப்படுத்துகிறவர் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். அவங்க எதுவுமே நீங்க குறைவில்லாமல் கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென். ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவன் என்னை கேட்க கடவன் என்று சொல்கிறார். அதே ஜேம்ஸ்ல 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதோருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் கேட்கும்போது அவர் கடிந்து கொள்வதே இல்லையா. ஞானத்தை கேட்டா தருகிறாரு, புத்தியை கேட்டா தருகிறாரு, அறிவை கேட்டா தருகிறாரு, பண தேவைகளை கேட்டா தருகிறாரு, சுகத்தை கேட்டா தருகிறாரு. அதனால அவரிடத்துல வர்றவங்க எல்லாருக்கும் கர்த்தர் அந்தந்த நேரத்துல யாருக்கு என்னென்ன தேவைகளோ அதை எல்லாத்தையும் சந்திப்பார். உண்மையாய் தேடுகிற யாவருக்கும் அவர் அருகில் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. உண்மையாய் தேடுகிற யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். அவரை முகமுகமாய் பார்ப்பீங்க. அவர் தேவைகளை சந்திக்கிற தேவன். ஆகவேதான் இந்த வசனம் சொல்லுகிறது 1:6 பாருங்க. 1:6 பாருங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்போ சந்தேகமே படக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது சந்தேகப்படாம கேட்கணும். ஆண்டவர் சந்திப்பார். ஆண்டவர் நிச்சயமா எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நாம மன்றாடி கேட்கும் போது, ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு கேட்கும் போது நிச்சயமாய் சந்திப்பார். அவர் எப்படி ஆகிலும் அவர் சந்திப்பார். ஏதாகிலும் அவர் போக்க வைத்திருப்பார். அவரிடத்துல சந்தேகப்பட்டா ஒண்ணுமே கிடைக்காது. சந்தேகம் இல்லாம கேட்கும் போது அவர் கிடைக்கும். சந்தேகப்படுகிறவங்களுடைய பாருங்க என்ன உதாரணம் கொடுக்கிறாரு. காற்று அலைகள் எப்படி அலக்கழிக்கப்படுறாங்களோ அது போல அலக்கழிக்கப்படுகிறாங்களோ. சந்தேகம் இல்லாம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் சந்திப்பார். ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த அம்மா சொன்னாங்க. அது எங்களுக்கு 4 ஆண்டுகள் கழித்து அவங்க இறந்தும் போயிட்டாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக சரி இறந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக இறந்தது 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட காரியத்தை எப்போ தேவை அறிந்து கர்த்தர் அதை கொடுக்க வைத்தார். அதுபோல கர்த்தர் உங்களுடைய தேவைகளையும் சந்திப்பார். அவரிடத்துல வர்றவங்களுக்கு யாரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. ஏற்ற நேரத்திலே கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர் தூக்கி விடுகிறார். பாருங்க சங்கீதம் 33:18 பாருங்க. சங்கீதம் 33:18 வாசிங்க. சங்கீதம் 33:18 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க. ஆண்டவர் முதல்ல பார்த்தோம், ஒருத்தருக்கு ஞானத்துல குறைவுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், அன்பு குறைவுகளுக்கு அன்பை கொடுக்கிறார், பண குறைவுகளுக்கு பணத்தை கொடுக்கிறார், சுக தேவைகளுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இங்க பாருங்க ஆண்டவர் பாருங்க ஒருத்தர் என்ன காரியத்துல அவங்க மரணத்தின் காரியம், மரணம் வியாதி படுக்கையில ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார் பாருங்க. பஞ்சத்திலே அவர்களுக்கு உயிரோட காக்கவும் கர்த்தர் கூட இருக்கிறார் பாருங்க. மறுபடியும் வாசிங்க அந்த 18ஆம் வசனத்தை. தமக்கு பயந்து அப்போ தமக்கு ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய காரியங்களை பயப்படுறதுன்னா ஏதோ நடுங்கி அப்படியே ஒடுங்கி போய் முன்ன நிக்கிறது அப்படி இல்லை.
பயப்படுற காரியங்கள்னா ஆண்டவருடைய காரியங்களை செய்கிறது, அவருக்கு கீழ்ப்படுகிறது, ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, வேதத்தின் பிரகாரமாய் நடப்பது தான். அதுதான் தமக்கு பயந்து. மற்றபடி பயம் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பயப்படுற காரியம்னா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறது, ஜெபிக்கிறது, அப்படியே ஒடுங்கி போய் அது பயம் இல்லை. அது மனுஷனுக்கு பயப்படுற பயங்கள். பயம் ஆண்டவருக்கு பயப்படுற பயம் வேதத்தின் வசனத்தின் படி நடக்கிறது. அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். காரியங்கள் சொல்லப்படுகிற காரியங்களை கடைபிடித்து நடக்கிறது, அதுதான் பயப்படுற பயம். மனுஷ பயம் எப்படி? வேலை இடத்துல ஒரு லேடி வந்தாங்க, ஒரு ஜென்ஸ் வந்தாரு. வந்துட்டு சேர்ல உட்காரணும். அவங்க உட்கார்றதுக்கு கை கட்டின்னு யோசிக்கிறாங்க. நான் உட்காருங்கன்னு 10 தடவை சொல்றேன், கேட்கவே மாட்டாங்க. அப்படியே கையை கட்டிட்டே நின்றுட்டே இருக்காரு. அந்த ஆளு கையை கட்டி நின்று, ஐயா உட்காருங்க அப்படின்ட்டு, ஐ வில் ஸ்டாண்ட் அப்படின்னு சேர பாக்குறாரு, என்ன பாக்குறாரு. அப்ப நான் என்ன பண்ண, ஒரு நல்ல ஒரு புதுசா இருந்த ஒரு பேப்பர், ரோல் பேப்பர், அதாவது யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர்ஸ் இருக்கும். அந்த டிஷ்யூ பேப்பரை பெருசா போட்டு கவர் பண்ணி, இப்போ உட்காருங்க. அப்புறம் உட்காந்துட்டு இப்படியே ஒடுங்கி உட்கார்றாரு. நல்லா கை வைங்க, அப்பதானே நான் அவங்களுக்கு எல்லாத்தையும் டெஸ்ட் எல்லாம் செய்ய முடியும். அப்போ அப்படி ஒரு பயம் ஜனங்களுக்கு. ஏதாவது வைரஸ் ஏதாவது ஒட்டிக்குமா அப்படின்னு அவ்வளோ ஒரு பயம். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 18ஆம் வசனத்துல, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்குகிறார். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும், அவருடைய வசனத்துக்கு காத்திருக்கணும், அவருடைய பிரசன்னத்துக்கு காத்திருக்கிறவங்களே மரணத்துக்கு தப்பி வைக்கிறார். மரணம் உங்களை அணுகாது. நித்திய ஜீவனை கொடுக்கிற தெய்வன் அவர். அல்லேலூயா. அப்புறம் பஞ்ச காலத்துல அவர்களை உயிரோட காக்கும். பஞ்ச காலம், கஷ்ட காலம், வேலை இல்லாத காலம், எல்லா காலத்திலும் உயிரோட பாதுகாப்பார். எப்படியாவது கர்த்தர் செய்து அற்புதத்தை செய்து, கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறாங்க. யார் மேல? அவருக்கு பயந்து தமது கிருபையின்படி காத்திருக்கிறவர்களுக்கு ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி காக்கவும், பஞ்சத்திலே அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல. எவ்வளவு கருசனை உள்ள தேவன். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் குறைபடுவதில்லை. ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் குறைபடுவதில்லை. 37 அதே சங்கீதத்துல 37 18 19 37 18 19 வாசிங்க. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். உன்னை பாதுகாக்கிறார். உத்தமமாய் வழி நடத்தணும். கைகள் சுத்தமா இருக்கணும், கண்கள் சுத்தமா இருக்கணும், இருதயம் சுத்தமா இருக்கணும். ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே என்னை சுத்தப்படுத்துங்க, என்னை சுகமாக்குங்க, என்னை கழுவி சுத்துங்க. எப்படி சுத்தமாகும்? நம்ம என்ன பண்றோம், நம்முடைய துணிகளை வாஷிங் மிஷின்ல போட்டு நல்லா சுத்தமாக்குறோம். ஒரு தடவை போட்டா வேர்வை நாத்து அடிக்குதுன்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா சுத்தமாக்குறோம். அது மாதிரி நம்முடைய காரியங்கள், நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை, நம்முடைய சரீரம், ஆவிக்குரிய சரீரம் சுத்தமாகணும்னா வேத வசனத்தை வாசிக்கணும், வேத வசனத்தின் படி நடக்கணும். அப்படி வேத வசனத்தை வாசிக்கும் போது, நடக்கும் போது கர்த்தர் நம்மளை சுத்திகரிக்கிறார். ஆகவேதான் உத்தமர்களாக்கிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கு இருக்கும். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும். கர்த்தருடைய சுதந்திரம், கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தார்? சுதந்திரம். நம்முடைய பிள்ளைகள், வாரிசுகள், அப்படியே அந்த சுதந்திரம் என்றென்றைக்கு இருக்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் அவர்களை ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைய வைப்பார். பஞ்ச காலத்துல, இப்படி கஷ்டப்படுகிற காலத்திலே திருப்தி அடைய வைப்பார். ஹல்லேலூயா. அவர் திருப்தி அடைய வைப்பார். ஆமென். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களை தேவைகளை சந்திப்பார். யோவான்ல பாக்குறோம். யோவான் 6:5-13 ஆண்டவர் பிலிப்பை நோக்கி கேட்கிறார், அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். எப்படி? அப்ப பிலிப்பு சொல்றான், ஐயோ இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்குறது
எப்படி ஆக்சுவலா ஆண்டவர் வந்து அவரை பிலிப்பை டெஸ்ட் பண்ணணும்னு கேட்கிறாரு. ஆனா இவ்வளவு பேருக்கு சாப்பாடு, 5000 பேருக்கு மேல இருக்கிறாங்க, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுன்னா இவ்வளவு காசு ஆகும், எங்க இருக்குது, கஷ்டமாச்சே அப்படின்னு. ஆனா 5 அப்பமும் 2 மீன் இருக்குது, இதை வச்சு எவ்வளவு பேருக்கு எப்படி நம்ம செய்ய முடியும்? அப்ப அந்த 5 அப்பத்தையும் அந்த 5 மீனையும் கொண்டு வர சொல்றார். கொண்டு வந்த உடனே அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் ஜெபிக்கிறார், அதை பங்கிட்டு கொடுங்க அப்படின்றார், அதை பிட்டு கொடுங்க அப்படின்றார். பிட்டு கொடுக்கும் போது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க. திருப்தி அடைஞ்சு 12 கூடைகள் நிரம்ப எடுத்தாங்க. அப்போ ஒரு போதகர் சொல்றாரு 12, அங்க கூடைகள்னா ஒரு ஆள் கம்ப்ளீட்டா உட்காரலாமா, அவ்வளவு பெரிய கூடை, ஒரு கூடையும். அப்போ ஒவ்வொரு கூடையிலையும் ஆள் உட்கார்ற அளவுக்கு பெரிய சைஸா இருக்குமா ஒரு கூடை. அப்ப அந்த கூடைகள் 12 கூடைகள் நிரம்ப எடுத்தாங்க. எப்படி 5 அப்பம் 2 மீன், எப்படி 5000 பேர் சாப்பிட்டாங்க? ஆச்சரியமா இருக்கு, கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் அப்படிதான் செய்வார். அவர் அற்புதம் செய்கிற தேவன், அவர் தேவைகளை சந்திக்கிற தேவன். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க ஒன்றுக்கும் குறைவில்லாமல் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அவர்கள் மரணத்திலிருந்து பாதுகாப்பார், துன்பத்திலிருந்து பாதுகாப்பார், வியாதியிலிருந்து பாதுகாப்பார், விடுதலை கொடுப்பார், பண தேவைகளை சந்திப்பார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்ப்போம் என்ன சொல்றாரு. 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். பண தேவை இருக்கணும், ஆனா பண ஆசை உள்ளவர்களா இருக்கக்கூடாது என்பதை தான் அந்த வசனத்தை. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். அந்த பணம் வரும்போது என்ன பண்ணணும்? முதல்ல ஆண்டவருக்குரிய காரியங்கள்ல கொடுக்கணும், ஆண்டவருக்குரிய காரியங்களை கொடுக்கணும், ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தணும். ஒரு தம்பி வந்தாப்புல, நம்ம வீட்டுல தங்கினாரு, வேலை இல்லை, ஓகே, 1 வருஷம் 1 மாசம் 1.5 மாசம் வேலை இல்லை, ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ண உடனே 10 நாள் கழிச்சு வேலை கிடைச்சது. வேலை கிடைச்ச உடனே அவ்வளவுதான், அடுத்த வாரத்துல இருந்து சபைக்கு வரல. வேலை கிடைக்கிற வரைக்கும் சபைக்கு வரல, எல்லாம் வந்தது. வேலை கிடைச்ச உடனே வெள்ளிக்கிழமை வரது நிறுத்தினா, சண்டே வரது நிறுத்தினா, அப்படியே கொஞ்சமா நின்னாச்சு. கேட்டா நான் அந்த பில் பே பண்ணணும், நான் இந்த பில் பே பண்ணணும், நான் அதை பே பண்ணணும், இதை பே பண்ணணும். அப்போ பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்படிதான் இன்றைக்கு நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பணம் வரும்போது, கர்த்தருக்கு சம்பாதிக்கும் போது 10% ஏதாவது ஒரு சபை அங்கத்தினரா இருங்க, அந்த சபையில கொடுங்க, தைரியமா கொடுங்க. அதை விதைக்கிறீங்க, அந்த விதையை நீங்க சாப்பிட்டா, அந்த விதையை நீங்க சாப்பிட்டா எதை விதைப்பீங்க? ஒரு ஃபார்மர், அதாவது ஒரு விவசாயி கிட்ட விதையை கொடுத்து போய் விதை அப்படின்றாங்க. விதையெல்லாம் சாப்பிட்டா விதைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒண்ணுமே இல்லாம போய் அறுவடை நாட்கள்ல நாம எதிர்பார்த்தா ஒன்றுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அறுவடை எம்டியா இருக்கும் அந்த ஃபீல்டு. விதைக்கும் போது அதை விதைச்சிடணும். 10% ஆண்டவர் கொடுக்கணும், ஆண்டவர் கொடுங்க, தைரியமா கொடுங்க. 20% கொடுங்க, ஆண்டவர் கொடுங்க. ஆண்டவர் கொடுக்கும்போது கர்த்தர் தேவைகளை சந்திப்பார், எங்களுடைய தேவைகளை சந்திப்பார். எங்களுடைய தேவைகளை சந்தித்தார், 2 பேருக்கும் சேர்த்து ஆண்டவர் சந்தித்தார். இந்த சபையினுடைய தேவைகளை சந்தித்தார், அற்புதமாய் சந்தித்தார். அநேக எங்களுக்கு வெல் விஷர்ஸ் நிறைய இருக்காங்க, நிறைய பேரு. அன்றைக்கு ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், போல சபைக்கு கேமரா தேவை அப்படின்னு. உடனே
கர்த்தர் அதை செய்தார். அது போல நிறைய பேர் வெளிநாட்டிலிருந்தும் கர்த்தர் சபைக்காக அனுப்புறார். சபையினுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. சபையினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு நீங்க ஊழியம் செய்யும் போது கர்த்தர் உங்க தேவைகளை சந்திப்பார். அநேக சாட்சிகளை நான் சொல்லலாம், அநேக காரியங்களில். ஆனா அந்த சோதிக்கப்படும் போது பொறுமையா இருங்க. எப்படி ஜேம்ஸ்ல சொன்னதோ சொல்லப்பட்டிருக்குதோ 1ஆம் அதிகாரத்துல, அந்த பிரச்சனைகள் போய்க்கணும், பொறுமையா இருங்க. யாரை பத்தியும் எதுவும் நம்ம செய்யவில்லை. நம்முடைய காரியங்களை பார்த்தோம் மாத்திரம் நாம போக்கஸ் பண்ணி செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். நீதிமொழிகள் 3:5-12 பார்ப்போம். 3:5 பாடிங்க. அதுல எப்படி ஆண்டவர் பேசுறார் பாருங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கனம் பண்ண வேண்டிய காரியங்கள், கொடுக்க வேண்டிய காரியங்கள் கர்த்தருக்கு கொடு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். கர்த்தருக்குரிய காரியங்கள் செய்யும் போது, சின்ன காரியமா இருந்தாலும் செய்யும் போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். பூரணமாய் திருப்தி அடைபடி செய்வார். உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு போகும். கர்த்தர் நிரப்புவார். கர்த்தர் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஆகவே கர்த்தர் உங்களை தேவைகளை எல்லாம் சந்திப்பார். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நீங்க கூட்டி கொடுத்துங்க ஆண்டவரே. ஒரு குறையும் இல்லாம பாதுகாப்பீங்க என்று இன்றைக்கு பார்த்த வசனங்களின் மூலமாய் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி. ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்திங்க. ஒவ்வொருத்தருக்கும் உள்ள குறைகளை நீக்குங்க. இந்த வசனத்தின் பிரகாரமாய் ஒவ்வொருத்தருடைய பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய பேசுங்க ஆண்டவரே. அவர்கள் கண்ணீரை மாற்றுங்க, கவலைகளை மாற்றுங்க, துன்பங்களை மாற்றுங்க, வியாதிகளை நீக்குங்க, பண பிரச்சனைகளை சந்திங்க, குறைகள் எல்லாம் நீக்குங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படி செய்யுங்க. இதை மற்றவங்களுக்கு சொல்லும்படியாய் செய்யுங்க. ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் அடுத்த வாரம் 4:30 மணிக்கு தமிழ் ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க. ஆங்கிலம் தெரிந்தவங்க காலையில சண்டே 9:45 ஃப்ரைடே 7:30 ஆஸ்திரேலியா டைம் பிரகாரமாக ஆங்கிலத்தில் ஆராதனை நடைபெறும் என்பதை அன்போடு நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். ஆவியானவர் தாமே உங்களோட கூட இருப்பார்கள். ஆமென், ஆமென்.